போட வேண்டிய அக்கவுண்ட் நம்பர்ல ஒரு டிஜிட் ஜீரோவா தப்பா டைப் பண்ணிட்டான். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. எனக்கும் நானும் ஆடணும் கேரம், நானும் ஆட கற்றுக்கிறேன். 6 வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 7 வயசு 8 வயசு அவங்களாம் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருப்பாங்க அந்த கோச்சிங் சென்டரில். என்ன நம்பி பசங்க வருவாங்களேன்ட்டு நான் என்ன செய்வேன், ஆஃப் டேக்கு மேலே வண்டிக்கு போக மாட்டேன். கஷ்டம் இருக்கட்டும், எனக்கு இதுதான் சந்தோஷம்ட்டு அதில் இருந்தேன். நான் வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல, மன நிறைவு வந்தது. வீடு சின்னது, தூங்குறதுக்கே இடம் இல்லை. ஸோ கப்பு வைக்கிறதுக்கும் இது கம்மி தான். நிறைய இருந்துச்சு, நிறைய வந்து டேமேஜ் ஆயிடுச்சு மழையிலையும் வெயிலையும் பட்டு. பெரிய பெரிய சாம்பியன் வீட்லாம் பார்த்தீங்கன்னா கப்பெல்லாம் ஷோ கேஸ் பண்ணி அதை வந்து அழகுப்படுத்தி வச்சிருப்பாங்க. எங்களுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை. பொம்பளை பிள்ளைய வந்து அடக்கொடக்காம படிக்க வச்சோமா கல்யாணம் பண்ணாமான்னு இருக்காம தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கே உருப்பட போகிறாங்க. அப்பாவை கூட ரொம்ப கேவலமெல்லாம் பேசினாங்க. நான் படிக்கல, 7வது தான் படிச்சிருக்கேன். டெய்லி வருமானம் தான் அது. ஒரு நாள் 500 ரூபாய் வரும், ஒரு நாள் 600 ரூபாய் வரும், ஒரு நாள் 200 ரூபாய் தான் வரும். மழை வந்துடுச்சுன்னா சுத்தமாக இருக்க முடியாது வீட்டில். எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தள்ளி ஒழுகும். அந்த கிச்சன் சைட்லேருந்து தான் தண்ணி ஒழுகும். அது மீறி எங்கள் அப்பா தூங்கிலாம் இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்க்ஸ் சொல்லி தான் நான் ப்ரௌட் ஆகணும்ல. ஏன்னா உலகமே போட்டுருச்சு இந்த விழாவை. அதனால வந்து நான் ப்ரௌடாக தான் இருக்கேன். என் முன்னால் இனி உலகத்தை காட்டிட்டாங்க போயா வேர்ல்டு சாம்பியன். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவள் என்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் சாம்பியன்ஷிப்பில் 3 தங்கப் பதக்கங்களை வென்ற கசிமா வீட்டில் தான் இருக்கும். ஸோ வாங்க மேலே போய் பார்க்கலாம். சொல்லுங்கப்பா, உங்கள் பொண்ணுக்கு இந்த கேரம் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? கேரமோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க அண்ணன் அப்துல் ரஹ்மான் ஜூனியர் நேஷனல் சாம்பியன். அவன் வின் பண்ணிவிட்டு வந்தவொடனே எல்லோரும் ஒரு நேஷ்னல் லெவலில் கொண்டாடும் போது அது வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸு செலிப்ரிட்டிலாம் கொஞ்சம் இருக்கும். அது சின்ன வயசில் காஜிமாக்கு அப்போ பார்த்தோன்னே, எனக்கும் நானும் ஆடணும் கேரமு, நானும் ஆட கற்றுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த போகிறது வருது கூட இட்டுன்னு போவேங்கன்னா நான் லோக்கல் மேட்சுக்கெலாம் அப்போ விளையாடுறது பார்த்து கை தட்டுறதெல்லாம் பார்த்து எக்ஸ்பிரஷன் நல்ல ஒரு இது இருந்தது அப்படின்ட்டு. அதனால தான் காஜிமா வந்து சின்ன வயசில் அவங்க வந்து 6 வயசுலேருந்தே கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஷைன் ஆனது வந்து அவங்களுடைய 3வது படிக்கும்போது 7 வயசுலேருந்து ஷைன் ஆனாங்க. நீங்கள் சொல்லுங்கள் காசிமா, இப்போ வந்து எல்லாருக்குமே சின்ன வயசில் நம்மளும் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் ஒரு ஏஜ் வந்த பிறகு இது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது நம்ம ஏதோ சின்ன வயசில் சும்மா விளையாட்டுக்கு எடுத்தது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு முடிவோட தான் இருந்தீங்களா, நம்ம வந்து கேரம் தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு? ஆமாம், வேர்ல்டு சாம்பியன் ஆகணுன்ட்டு தான் எய்ம் சின்ன வயசுலேருந்து. இதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க? ஏன்னா அப்பா ஆல்ரெடி வந்து கிளப் வச்சுருக்காரு. பட் ஆனால் நீங்கள் வாலண்டியராக போனப்போ அப்பா உடனே அப்ரோச் பண்ணிட்டாரு, சரிம்மா நீ பண்ணு அப்படின்ட்டு? ஆமாம், ஏன்னா அண்ணன் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்பா இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பாங்க. பொண்ணுங்கள்லாம் வந்து இதை தாண்டி வேறு எதுவும் பண்ணக்கூடாது, பொண்ணுங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரியான உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் எல்லாமே வந்திருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஆமாம், விமர்சனம் வந்தது. அப்துல் ரஹ்மானுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய பொண்ணு இருக்குது, பேர் ஹசீனா. அவங்கள அப்துல் ரஹ்மானுக்கு முன்னாடி என் பையனுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது பொண்ணெல்லாம் இட்டுன்னு போகக்கூடாதுன்ட்டு என் அம்மா அப்பாலாம் இருந்தாங்களே. அப்பா கேரம் பிளேயர் தான். அம்மா வந்து அதெல்லாம் செய்யக்கூடாதுடா, நம்ம இதில் வந்து போனால் திட்டுவாங்க கொள்வாங்கன்ட்டு என் பெரிய பொண்ணு அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து அப்துல் ரஹ்மான் சாதித்தவனு அப்போ கூட அம்மா இருந்தாங்க. சின்ன பொண்ணு இட்டுன்னு போகும்போது ஏதோ செய் அப்படின்ட்டு சொல்லி விட்டாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அக்கா சைட்லேருந்து நம்ம ஊர் மக்கள்லாம் என்னப்பா இவன் பொண்ணை கூட்டின்னு சுற்றின்னு இருக்கான், நல்லா படிக்க வச்சு எதனா ஒரு செட்டில் பண்ணி விடாமல் கூட சேர்ந்து சுற்றின்னு இருக்கானே அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டுறதுனால ஆஃப் டே தான் ஆட்டோ ஓட்டுவேன். ஆஃப் டே வந்து 3 மணிக்கு மேலே, ஏன்னா ஸ்கூல் சவாரி எடுப்பேன். அந்த ஸ்கூல் சவாரி முடிஞ்சோடனே வண்டியை ஓரம் கட்டிட்டு கேரம் கோச்சிங், எனக்கு கேரம் இன்ட்ரெஸ்ட்னால ஒரு 50 பசங்க அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. காஜிமாவும் அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, என் பையன் அங்கே தான். ஏன்னா அதாவது பேசிக்லேருந்தே வர ஆரம்பித்தாங்க பசங்க. 7 வயசு 8 வயசு அவங்களாம் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருப்பாங்க அந்த கோச்சிங் சென்டரில். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நான் என்ன நம்பி பசங்க வருவாங்களேன்ட்டு நான் என்ன செய்வேன், ஆஃப் டேக்கு மேலே வண்டிக்கு போக மாட்டேன். கஷ்டம் இருக்கட்டும், எனக்கு இதுதான் சந்தோஷம்ட்டு அதில் இருந்தேன். நான் வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல, மன நிறைவு வந்தது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போது அப்பா வந்து இவ்வளோ விமர்சனங்களை தான் ஃபேஸ் பண்ணி உங்களை இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு இல்லையா? ஸோ நீங்கள் அப்பா கஷ்டப்படும் போது இல்லை நம்ம இதை விட்டுடலாம், இல்லை நம்ம வந்து நிறைய பேர் அப்பா வந்து தப்பாக பேசுகிறாங்க, நம்மளுக்கு இது வேண்டாம், அந்த மாதிரி எனக்கு தோணியிருக்கா? சாதிக்கணும்னு தான் இருந்தது. ஏன்னா சாதிச்சிட்டா எல்லா கஷ்டமும் போயிடும்ல.
ஸோ ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்புறமா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு வகையான பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ்லையுமே அந்த மாதிரி பாலிடிக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? ஸ்போர்ட்ஸில் பாலிடிக்ஸ் இருக்குது, ஆனால் கேரம்ல அந்தளவுக்குலாம் இல்லை. நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் தான். அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் இருக்குது, தமிழ்நாடு அசோசியேஷன் கேரம் இருக்குது. அவங்க வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சைட்லேருந்து போகிற சிஎன்சிசி பசங்க வந்து கொஞ்சம் நல்லா பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கு அவங்களால சப்போர்ட்டு. நம்ம பசங்க போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா விளாட்றாங்க, அதனால் நம்மளுக்கு பேர் ரீச் ஆகுதுன்ட்டு அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அதனால் அதாவது பாலிடிக்ஸ்லாம் நம்ம வந்து கேரமில் வந்து அந்தளவுக்கு இல்லை. இன்டர்நேஷ்னல் அது நேஷ்னல் லெவலில் போகும்போது கொஞ்சம் வந்து நார்த் சைடு பிளேயர்ஸ்லாம் விளையாடும் போது அவங்கள வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது நம்ம கம்மியான க்ரௌடு தான் போவோம். நார்த் சைடுனா அவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்களே, அப்போ வந்து அவங்களுடைய ஆக்ரோஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து பீட் பண்ணி விளாட்ணும். அந்த தைரியம் கொஞ்சம் காஜிமா கையில் இருந்தது. அது நான் பாராட்டுறேன். நம்மளுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து யாரும் உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவா? அப்பா, எங்கள் அண்ணன் தான். என்ன சொல்லுவாங்க மோட்டிவேட்? நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு மாதிரி டல்லாகி உட்கார்ந்தப்போ இந்த மாதிரிலாம் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு நினைவுகள்? எதுவுமே முடியாதுன்றது இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணால் எதுனாலும் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீ நம்பிக்கை வை உன் மேலே அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த வேர்ல்ட் கப் கேரம் சாம்பியன்ஷிப் விளையாடுறதுக்காக அமெரிக்கா போனீங்கல்ல, அங்கே வந்து சூழ்நிலைகள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ஒரு அட்மாஸ்பியரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ரொம்ப அங்கே மழை வேறு இருந்தது, கிளைமேட் சேஞ்ச், ரொம்ப குளிர். 4 டிஷர்ட் போட்டுட்டு தான் நாங்கள் இருந்தோம் அந்த இடத்துலையும். ஏன்னா வெளியே வரும்போது மழை, உள்ளே வந்து ஏசி, ஃபுல்லு ஏசி, இருக்க முடியல, உதறிட்டே இருந்துச்சு உடம்புலாம். ஃபுல்லாக பஞ்சு அந்த மாதிரிலாம் நிறைய சேஃப்டியாக இருந்து தான் விளையாடணுமே. நாங்கள் ஃபுட்டும் சரி கிடையாது. அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நிறைய வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லலாம் நீங்கள் வந்து டோர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் ஸ்கூல் அந்த ஒரு ஸ்டடீஸ் அதெல்லாம் என்ன பாதிக்கப்பட்டுச்சா? ஆமாம், நான் 11th பப்ளிக் என்னால் எழுத முடியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு ஃபெடரேஷன் கப் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன், ராயபுரமில் 11th 12th. அவங்க வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. எக்ஸாம் இருந்தாலும் பப்ளிக்கு அப்போ கூட எனக்கு அமுச்சு தான் விட்டாங்க, போய் கேரம் விளையாடிட்டு வாம்மா, அதுக்கப்புறமா நம்ம எழுதிக்கலாம் ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் எல்லாமே இந்த டைமில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ பொலிட்டிஷியன் சைட்லேருந்து உங்களுக்கு எதுவும் உதவிகள் கிடச்சிதா? ஆமாம், தமிழ்நாடு அசோசியேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டும் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. இப்போ இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லும் போது எங்ககிட்ட வந்து காசு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா அப்பா ஆட்டோ ஓட்டுறதும் இல்லைன்னு சொல்லும் போது தமிழ்நாடு அசோசியேஷன்லேயும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்லையும் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எஸ்டிடியில் வந்து சாம்பியன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. 4 டேஸில் நாங்கள் போனோம். ஆனால் வந்து எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுது அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அசோசியேஷன் சென்னை அசோசியேஷன் தான் எங்களுக்கு சொன்னாங்க. சொல்லி அப்ளை பண்ணி 1 டே, அதான் மறுநாள் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து கூப்பிட்டு 1,50,000 கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துட்டு அதை தான் சொன்னாங்க, போயிட்டு வின் பண்ணிட்டு வாங்க, வின் பண்ணிவிட்டு வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வின் பண்ணோம். வின் பண்ணி போயிட்டு நேரில் பார்த்தோம். நேரில் பார்த்து மீட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, ரொம்ப என்ன சொல்கிறது, இந்தியாவுக்காக ரொம்ப பெருமை சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. அண்ட் அவங்க வீட்டில் பார்த்த நிறைய கப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஆனால் அதெல்லாம் ஏன் ஒரு பிளேஸில் இல்லாமல் எல்லாமே கீழே அப்படி இருக்குது? ஏன்னா இடம் இல்லை எங்களுக்கு. ஃபஸ்ட்டு வீடு சின்னது, தூங்குறதுக்கே இடம் இல்லை. ஸோ கப்பு வைக்கிறதுக்கும் எங்களுக்கு இது கம்மி தான். நிறைய இருந்துச்சு, நிறைய வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, மழையிலையும் வெயிலையும் பட்டு நிறைய இருந்தது எக்கச்சக்கமாக. ஆனால் இடம் இல்லை, அதனால வந்து ரொம்ப நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. எத்தனை கப்புகள் இருக்கும் உங்ககிட்ட? கப்பு நிறைய இருக்குது. அது இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லாப்லேயும் இருக்கும், உள்ள ஸ்லாப்லேயும் இருக்கும். நிறைய கப்பு வெளியே வச்சு மழை பட்டு அந்த, ஏன்னா மழை பட்டன்னா தெரியும்ல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நிறைய கப்பு தூக்கி வெளியே போட்டிருக்கோம். நிறைய மெடல்ஸ்லாம் தூக்கி கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா ஸ்பேஸ் கம்மி எங்களுக்கு வீடு. இந்த ஏரியாவில் இவ்வளோ தான் ஸ்பேஸில் நம்ம வீடு கிடச்சிது. இந்த ஸ்பேஸில் தான் நம்ம வந்து கப்பெல்லாம், அதாவது நல்ல பெரிய பெரிய சாம்பியன் வீட்டெலாம் பார்த்திங்கன்னா கப்பெல்லாம் ஷோ கேஸ் பண்ணி அதை வந்து அழகுப்படுத்தி வச்சுருப்பாங்க. எங்களுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை, கீழே தான் வச்சுருப்போம். இல்லைன்னா எங்கன்னா மடித்து ஒரு துணியில் சுற்றி டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா நிறைய கப்பு டேமேஜ் ஆகிடுச்சு. அது மாதிரி ஆகிடக்கூடாது, எடுத்து வெளியே மேலே வச்சுருவோம் ஸ்லாப்பில். அந்த சூழல் தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மாறணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஏன்னா வின் பண்ணிட்டு வந்தால் அதை வந்து நம்ம மெமரியாக இருக்கும்ல, இது அப்போது வின் பண்ணது, இது இப்போ வின் பண்ணதுன்ட்டு. அது மாதிரி மெமரி காஜிமாக்கும் ஒரு ஷோகேஸில் வச்சு அழகுப்படுத்தி பார்க்கணுன்ட்டு எனக்கு ஆசை. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அதுக்கான நிறைய கஷ்டங்கள் எல்லாமே இருந்திருக்கும், வருமானம் குறைவாக இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணீங்க? ஆட்டோ ஓட்டுனா ஸ்கூல் சவாரி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். மந்த்லி அது ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் போவேன். மற்ற டைமில் ஸ்கூல் சவாரி இல்லாத நேரத்தில் அந்த பசங்களை ஸ்கூலில் விட்டேன்னா அந்த கேப் இருக்குது பாருங்கள், மறுபடியும் பசங்களை பிக்கப் பண்ணுற கேப்பில் கொஞ்சம் சவாரி ஓட்டி வீட்டுக்கு காசு தந்துடுவேன். அந்த ஸ்கூல் சவாரி காசு எடுத்து வச்சு அப்படியே காஜிமாவுக்கு
எங்கன்னா ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கும் நேஷ்னல் போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். நான் நேஷ்னல்லாம் போனோன்னா ஒரு மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தால் 10,000 ரூபாய் சாலிட் ஆகிடும். அப்போ வந்து இல்லாத பட்சத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்பேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு. இருக்கிறவங்க 2,000 ரூபா 3,000 ரூபா கொடுப்பாங்க. மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்பேன் நான். வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃப் வண்டியாக சொல்லுவேன், காசு இல்லாமல் எதனா செய்யணும் அப்படின்னு. அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் அவங்க சேர்த்து வச்சுருக்க காசு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்குற காசுலேயே கொஞ்சம் மீதி பண்ணி வச்சுருப்பாங்க. 1,000 ரூபா 900 ரூபா எவ்வளோ இருக்கிறது கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து எவ்வளோ இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போனால் நம்ம சப்போர்ட்டே தானே இருக்கும். ஏன்னா போகிறது நார்த் சைடு, நம்மளுக்கு அங்கே எந்த சப்போர்ட்டும் இருக்காது. நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்ட்ராவே நான் வந்து ஒரு 1,000 ரூபா மேலே எடுத்துகிட்டு போவேன். அந்த அந்த இதுதான் அந்த கஷ்டம் ரொம்ப இருந்தது எங்களுக்கு, சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுங்கள் கசிமா, அப்பாவுக்கு வந்து ஸ்பைனலில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, நிறைய அவர் வந்து உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டே இருந்ததுனால அப்படின்ட்டு. ஸோ ஒரு நாள் சம்பளம் அப்படின்னா எவ்வளோ வரும்? அது நீங்கள் எப்படி வந்து வச்சு பார்த்துப்பீங்க? கம்மியாக தான் வரும். ஏன்னா டீசல் இந்த பெட்ரோல் வேறு போகணுன்றது போது அன்னைக்கிட்டே பைக் இருக்குது, அதுக்கும் நம்ம பெட்ரோல் போகணும். ஏன்னா அவரும் ஆஃபீஸ் போகிறாரு. ஸோ அது மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். இந்த இப்போ வந்து இந்தியன் ஆயில் ஸ்பான்சர் பண்ணுறதால கொஞ்சம் தெரியல, மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, கடத்தெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி. இப்போ எப்படி அப்பாவுக்கு வந்து மாத வருமானம் மாதிரியா இல்லைனா டே பேஸ் சேலரி தான்? இல்லை, நான் படிக்கல, 7வது தான் படிச்சிருக்கேன். அதனால் நம்ம எந்த மந்த்லி சம்பளம் வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை நம்மள. டெய்லி வருமானம் தான் அது. ஒரு நாள் 500 ரூபா வரும், ஒரு நாள் 600 ரூபா வரணும், ஒரு நாள் 200 ரூபா தான் வரும். நம்ம சுற்றினே இருப்போம். அன்றைக்கி எதனா ஒரு லீவ் டே ஹாலிடேனா அதாவது பப்ளிக் இருக்க மாட்டாங்கள்ல, அந்த டைமில் வந்து வெறும் போய் சுற்றிட்டு தான் வருவோம். அந்த செலவாகுது ஒரு 200 ரூபா 300 ரூபா சம்பாரிச்சிட்டு நேரம் சரி இன்றைக்கி எதுவுமே இல்லை சவாரி நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்லாம் வந்திருக்கேன். வந்துட்டு என்ன செய்வேன், அந்த கோச்சிங் சென்டரில் உட்காந்து பசங்க கூட ஜாலியாக டைம் செலவு பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக் கொடுத்துட்டு அப்படியே அங்கே டைம் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். என் என்டர்டைன்மெண்ட் வந்து என் பசங்க வந்து அப்துல் ரஹ்மானும் சரி ஹாஜிமாவும் சரி டிவி பார்க்குறதோ நிறைய ஆடம்பரம் ஃபங்க்ஷன் போகிறதோ அதெல்லாம் வந்து நிறைய இந்த கேரம்னால நிறைய வந்து அதை இழந்திருக்கும். நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் வந்தாலும் என் ஒய்ஃப் அனுப்பிச்சிடுவேன், நீ மட்டும் போய்டுவாமா, என்னால் வர முடியாது. ஏன்னா 3 நாள் நான் அங்கே போகணும், 4 நாள் இங்கே போகணும். இப்போ நிறைய நான் இப்போ லீவ் போட்டேன்னா அதை செய்ய முடியாது. அதனால் வந்து ஃபங்க்ஷன் நேரத்தில் மேட்ச் வந்துடும். அப்போ கூட அவங்கள மட்டும் அனுப்பிச்சிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு ஹாஜிமா போய் விட்டு நீ விளையாடி நிறுமா, இல்லை அந்த டைமில் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு சீக்கிரமாலாம் வந்திருக்கிறேன் நான். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, சேலஞ்சாகவே இருந்தது எனக்கு. ஏன்னா ஃபேமிலி சைடு தெரியும்ல உங்களுக்கு, ஃபேமிலி சைடில் என்ன செய்வாங்க, வரலைன்னா கோச்சிப்பாங்க, இன்னும் வரமாட்டுறாரு உங்கள் வீட்டுக்காரு, நம்ம கூப்பிட்டா மரியாதை செய்ய மாட்டார் அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாம் எனக்கு பசங்க சாதிக்கணும், என்னால் வந்து எதனா செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஆண்டவர் செய் வச்சிருக்காரு. அப்பாவை பார்த்து இப்போ ஒரு வேர்ட் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவீங்க? நன்றி தான் சொல்வேன் நான், எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தது. அப்படியே சொல்லி நான் அப்பாவை பார்த்து வருவேன். தேங்க்யூ. பார்த்து சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்றீங்க. ஒரு வாட்டி அப்பா அப்பா தேங்க்ஸ்ப்பா அப்படி சொல்லு. அது தேங்க்ஸ் சொல்லி தான் நான் ப்ரௌட் ஆகணும்ல. ஏன்னா உலகமே போட்டுருச்சு இந்த விழாவை. அதனால் வந்து நான் ப்ரௌடாக தான் இருக்கிறேன் என் பொண்ணால். ஏன்னா உலகத்துக்கே வெளி உலகத்துக்கு காட்டிட்டாங்க. ஆல்ரெடி கசிமா சொன்னாங்க, அம்மா வந்து நான் சாப்பிடலன்னா சாப்பிட மாட்டாங்க, அம்மா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்கள்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து சாப்பிட மாட்டாவ, பட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அவளுக்கு. என்ன செய்வோம், சாப்பிடும்போது கொஞ்சம் ஊட்டி விட்டேன்னா கொஞ்சம் சாப்பிட்டுடுவா. அதனால் நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன்னா அவள் நீ சாப்பிட்லன்னா நான் சாப்பிட மாட்டேன்னுவா. அதனாலே அவள் சாப்பிட்டுடுவா. அதுக்காக தான் நான் சாப்பிடாமவே இருக்கிறது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் வைப்பாங்க. இது ஏன் வந்து நீ பொண்ணை வந்து இந்த மாதிரிலாம் வந்து விளையாட்டுக்கெலாம் அனுப்புகிற, அதெல்லாம் வேண்டாம், பொண்ணு வீட்டோடவே இருக்கட்டும், ஸ்கூல் படிப்பு முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்கிட்ட அவ்வளோ பேச யாரும் இது பண்ண மாட்டாங்க. நான் அவ்வளோ வெளியெல்லாம் இது பண்ண மாட்டேன். இவர்கிட்ட சொல்லி இது பண்ணியிருக்காங்க. வந்து சொல்லுவார் இது மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா, பேசுகிறவங்க பேசிக்கின்னு போட்டோம், நம்ம என்னவோ நம்ம வழியை பார்த்து நம்ம போகலான்ட்டு தான் நான் சொன்னேன். ஸோ கசிமாவோட அக்கா தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்க்கா. சொல்லுங்கக்கா, இப்போ வந்து அப்பா வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது வந்து அவர் வெளிப்படையாக சொல்ல. கசிமாவுக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அவங்க வந்து சின்ன குழந்தையா இருப்பாங்க. ஸோ அப்பாவோட கஷ்டத்தெல்லாம் நீங்கள் தான் பார்த்து வளர்ந்துருப்பீங்க இல்லையா? எந்த அளவுக்கு அப்பா வந்து கஷ்டப்பட்டு உங்களை அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஆட்டோ ஓட்டுறவங்களோட லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். நானும் அப்பா கூட ஸ்கூல் படிக்கும்போது அடம் பிடிச்சிட்டு அப்பா கூட உட்காந்துட்டு போவேன். அவ்வளோ வெயில் இருக்கும், அந்த அனல் இறங்கும் போது நம்மளால் உட்காரவே முடியாது. நம்ம ஒரு 1 hour இருக்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர்லாம் வந்து எப்படி அந்த சுச்சுவேஷனை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணாருன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சும்மா ரோட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கேரம்ன்றது வந்து. ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு இதில் நாங்களும் விளையாடுவோம், ப்ளே பண்ண ஜாலியாக இது பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் சரி இதுவும் ஒரு இதுவாக கொண்டு வரலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. தம்பி தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் நேஷ்னல் பிளேயர், அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணான். தென் வந்து அதை பார்த்து தான் தங்கச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு வேர்ல்டு சாம்பியன். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவள் என்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. கசிமா இதுக்காக எந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்தாங்க? ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு இது பண்ணுறான்னா ரொம்ப தப்பாலாம் கூட பேசினாங்க. பொம்பளை பிள்ளைய வந்து அடக்கொடக்காமல் படிக்க வச்சோமா கல்யாணம் பண்ணோமான்னு இருக்காமல் தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களாம் எங்கே உருப்பட போகிறாங்க, பார்க்க தானே போகிறோம், இவ்வளோ நாள் ஆட போகிறாங்க அப்படிலாம் பேசினாங்க. அப்பாவை கூட ரொம்ப கேவலமெல்லாம் பேசினாங்க. இவங்க என்ன இப்படி சுற்றிட்டு இருக்கா, எங்கே உருப்பட போகிறா அவ்வளோதான், இந்த மாதிரிலாம். இதுவும் உருப்படாமல் தான் போகுதுங்க 3 பசங்களும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து யாருக்குமே சொல்லலை. இதுதான் எங்களுடைய இது. சொல்லாம செயலால காட்டிட்டோம், இதுதான் நாங்க அப்படின்னுட்டு. அவ்வளோ. அந்த மாதிரி அப்பா வந்து ஒரு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆட்டோ டிரைவராக இருந்துட்டு அவங்களோட பொண்ணை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வருமானம்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? வருமானம் அந்த அளவுக்கு கிடையாது. நானும் வந்து 12th வரைக்கும் முடிச்சுட்டு ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய சேலரியும் ஸ்டார்டிங்கில் அவ்வளோலாம் இல்லை, ஒரு 4000 5000 தான் நானும் வாங்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இல்லை. அது அப்பா தான் இதில் 100% இதுனா அப்பா தான். அப்பா வந்து ஆட்டோ ஓட்டிட்டு எடுத்துகிட்டு வர்றது தான். சம்டைம்ஸ் சாப்பாடு செய்வாங்க, சம்டைம்ஸ் இருக்காது. இல்லைனாலும் நாங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டோம் அவங்க இது பண்ணுறது. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு எது இல்லைனாலும் எங்களுக்கு எல்லாமே இருக்கும். அவர் கஷ்டப்பட்டாலும் வெளியே காட்டிக்க மாட்டார், எங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருவார் கம்பல்சரி. நேஷ்னல்ஸ்லாம் போகும்போது சம்டைம்ஸ் நார்த் சைட்லாம் போகும்போது காசு தேவைப்படும், ரொம்ப அதிகமாக தேவைப்படும். கடன் வாங்குவார், வட்டி வாங்குவார், வட்டி மேலே நிறைய கஷ்டப்பட்டார் அப்பா. இன்ன வரைக்கும் அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கார் அவர். எங்களுக்கு தெரியாது அவர் படுற கஷ்டம், ஆனால் அவர் வெளியே காட்டிக்க மாட்டார். இன்ன வரைக்கும் அவர் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நான் நினைக்கிறேன். அப்போ வந்து அப்பா கடன் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து அவங்களோட பொண்ணை இப்போ மேலே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏன் கேரம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வரல? அப்போ வந்து எங்கள் பாட்டி இருந்தாங்க. எங்கள் பாட்டி வந்து அதெல்லாம் போகக்கூடாது, பொம்பளை பிள்ளை வீட்டில் அடக்கொடக்கமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவுன் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சப்போ அப்பா வந்து இவ்வளோ சம்பாதிச்சாரு, ஆனால் எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா எவ்வளோ 150லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. 150 200லாம் கொடுப்பாங்க. அதுலலாம் வீடு வந்து மேனேஜ் பண்ணி. இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களுக்கு 100 rupees வச்சுட்டு ஒரு பால் பேக்கெட் வாங்கினாலே ஒரு 2 பால் பேக்கெட் முடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து அந்த 100 rupees இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். கடன் வாங்குவார், வட்டி கட்டுவார், திருப்பி கடன் வாங்குவார், அதை கடன் முடிப்பார். அந்த மாதிரி தான் ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அவள் வந்து எங்கள் காசிமா எங்கள் வீட்டில் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பித்த பிறகு தான் நாங்கள் கொஞ்சம் கஷ்டன்றது கொஞ்சம் இதுவாச்சு எங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வீட்டோட வாடகை வீடா? ரெண்ட்டு தான். எவ்வளோ வாடகை? இது ஆக்சுவலி வந்து 9000 ரெண்ட். 9000. ஓகே. இதில் என்ன மாதிரியான சிரமங்கள்லாம் இருக்குது? ஏன்னா ஓட்டு வீடுனா வெயில் வந்தால் ரொம்ப தாங்க முடியாது அப்படிலாம். வெயில் வந்தால் ரொம்ப அனலாக இருக்கும், முடியவே முடியாது. நாங்கள் பின்பக்கமாக போய் உட்காந்துப்போம் பால்கனி சைடு. மழை வந்துடுச்சுன்னா அட்லீஸ்ட் வெயில் வந்தாலாவது எதுனா ஒரு ஓரத்தில் உட்காந்து. மழை வந்துடுச்சுன்னா சுத்தமாக இருக்க முடியாது வீட்டில். எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தள்ளி ஒழுகும். அந்த கிச்சன் சைட்லேருந்துலாம் தண்ணி ஒழுகும். அது மீறி எங்கள் அப்பா தூங்கிலாம் இருக்கார் அதில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளால் முடியலையே சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படிலாம் ரொம்ப ஏங்கி அந்த டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். கசிமாவை நினச்சி எங்களுக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இதே மாதிரி நிறைய இடத்துல போயிட்டு அவங்க வந்து அவங்களோட வின்னிங் அந்த ஒரு இடத்த வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. போட வேண்டிய அக்கௌண்ட் நம்பரில் ஒரு டிஜிட் 0 தப்பாக டைப் பண்ணிட்டான். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.